அனைவருக்கும் வணக்கம். இப்போது தேசிய சிறகுகள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. இப்போ 4th இயரில் வந்து அடியெடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த 3rd இயர் ஆனிவர்சரி இப்போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளோட ஜாயின் பண்ணுறார் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேசிய சிறகுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜியோ பொலிட்டிக்ஸ் ஸ்பேஸில் குறிப்பாக உலக அரங்கில் நடக்கக்கூடிய அரசியல், அதில் இந்தியாவோட தொடர்பை பற்றி ரொம்ப எல்லோருக்கும் புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களோட பொலிட்டிக்கல் வியூஸ் வந்து நிறையா மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளராகவும் தமிழ் தேசியத்தோட சப்போர்ட்டராகவும் இருந்தீங்க. அதற்கப்புறமா இப்பொழுது வந்து உங்களோட வீடியோவில் வந்துட்டு ஓப்பனாக திரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கும் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஆதரவு வந்து சொல்கிறீங்க. உங்களோட இன்னொரு வீடியோ எனக்கு உங்கள் சேனலில் பேசு தமிழாக பேசல நீங்கள் போட்டு இன்னொரு வீடியோ பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடச்சிது. நான் பார்க்கும்போது நீங்கள் நாம் தமிழருக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி போன்ற ஒரு திராவிடம் பேசுகிறது அந்த மாதிரி வியூவும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கிறதும் நான் பார்த்தேன் நீங்கள் சொல்லி ஒரு வீடியோவில். ஸோ உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார்? நான் நாம் தமிழர் டு பாஜக அதுக்கு முன்னாடி திராவிடம் பேசிட்டு திருமுருகன் காந்தி போன்றவர், அதுவும் வந்து நான் திருமுருகன் காந்தி போன்றவர் வந்துட்டு ஒரு செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்துட்டு பார்ப்பேன். அந்த ஒரு ஃபேஸ்லேருந்து அதற்கப்புறம் தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியம்லேருந்து இப்போ பாஜக சைடு, இதற்கு வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? பேசிக்லி வந்து என் ஃபேமிலி வந்து ஒரு ப்ராப்பர் டிஎம்கே ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்து கோர் ஓட்டர்ஸ். இன்னமும் அம்மா அப்பா 2 பேருமே வந்து திமுக உறுப்பினர் அட்டை வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு திமுக மேலே பயங்கர ஸ்ட்ராங் அஃபினிட்டி அவங்களுக்கு. என்னென்னா முக்கால்வாசி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம்னு எடுத்துக்கிறோம்னா, அது நான் சொல்கிறது நேரடியான அரசியல், எக்ஸப்ட் பிஜேபி தவிர்த்து முக்கால்வாசி கட்சிகள் வந்து ஒன்று திமுகலேருந்து அதிமுக போய் அல்லது அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்கிறது பார்ட்டி மெம்பர்ஸாக பொலிட்டிக்கலி ட்ராவல் பண்ணுற நிறைய பேருக்குமே இருக்கும். பேசிக்லி இந்த திராவிடம் அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கான ஒரு ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸு, அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டு அப்படியான விஷயங்களை படித்து அப்படியான நபர்களை பார்த்து அவங்க கூட பழகி வளர்ந்த ஒரு தலைமுறையை சேர்ந்தவன் தான் நான். ஸோ அதனால் நான் பழகின ஆட்கள், நான் பேசின ஆட்கள் எல்லோருமே அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் தான். ஸோ நான் ஒரு தீவிரமான, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சொல்லணும்னா எக்ஸாக்ட்லி 96 எலெக்ஷன்ஸ் பொழுது அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு எலெக்ஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. எனக்கு அப்போ ஒரு 11 வயசு, 85 born. ஸோ 96 எலெக்ஷன்ஸ் பொழுது நான் திமுக கொடி எடுத்துகிட்டு கூடவே எங்கள் அண்ணா வந்து அப்போது ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தார். ஸோ ரஜினி ரசிகர் மன்ற கொடி அண்ட் திமுக கொடி, ஏன்னா அப்போது அந்த அலையன்ஸை வந்து ரஜினி என்டார்ஸ் பண்ணியிருந்தார், டிஎம்கே தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி. அப்போ நான் அந்த கேம்பெயினுக்கு போயிருக்கேன், அது எனக்கு ஸ்டில் நினைவில் இருக்குது. பட் 2009 ஆன்வர்ட்ஸ் எனக்கு டிஎம்கே மேலே ஒரு அவர்ஷன் வர ஆரம்பிக்குது. அஃப்கோர்ஸ் இலங்கையில் நடந்த போர், அதில் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து செய்த துரோகங்கள், அது கொடுக்குற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கசப்பான அனுபவம் திமுகங்கிற ஒரு கட்சி மேலேயே நமக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துது. ஆல்மோஸ்ட் அப்போ தான் நான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்து சில வருஷம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபமான ஒரு 20s இருப்போம் இல்லையா, early 20s அந்த ஒரு வேகம் இருந்தது. ஸோ 2009 ஆன்வர்ட்ஸ் என்னுடைய எங்கேயுமே எனக்கு வந்து திமுக மேல் ஒரு அபிமானம்ங்கிறது எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. அதற்கு பிறகு பொலிட்டிக்கலி அவங்க நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறதும், அதிமுக நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி தான் என்னோடய ரொட்டீன் இருந்தது, என்னோடய கரியர் இருந்தது. அது அப்படியே தான் போயிட்டு இருந்தது. திருமுருகன் காந்தி போன்றவருடைய நட்பு எனக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். 2016 டிசம்பரில் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம், அதை தொடர்ந்து 2017 ஜனவரியில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரியான இயக்கங்கள் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் வெளியிலேயே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு வகையில் சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த இயக்கங்கள்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ 2017 ஜான்வரி ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் வந்து இந்த மாதிரியான இயக்கங்களுக்கான ஒரு சின்ன அடையாளத்தை கொடுக்குது. சோஷியல் மீடியா ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரியான இயக்கங்களை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக மாற ஆரம்பிக்குது. டெலிவிஷன் டிபேட்ஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2017 அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டில் நானும் அங்கே தான் நிறைய குரூப்ஸாக ஒரு இடத்துல ஆரம்பித்த ப்ரொடெஸ்ட் வந்து அந்த ஆல்மோஸ்ட் அந்த மெரினாவோட ஸ்ட்ரெச் வரைக்கும் போச்சு இல்லையா. நாங்கள் ஒரு டீம், நான் என்னுடைய சில நண்பர்கள், அப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சகாயம் ஐஏஎஸ் உடைய மக்கள் பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த மக்கள் பாதை அமைப்பில் வி ஆல் கனெக்டட் டுகெதர். ஸோ நாங்கள் வந்து அந்த காந்தி ஸ்டாச்சுக்கு பின்பக்கம் ஒரு ப்ரொடெஸ்ட்டை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஸோ அங்கே தான் எனக்கு இந்த முகங்கள் எல்லோருமே அறிமுகமாகறாங்க. அந்த நான் ப்ரொடெஸ்ட் நடந்த இடத்துல தான்
நாங்கள் இந்த ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண இடத்துலேருந்து ஃபியூ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வந்து திருமுருகன் காந்தியுடைய மே 17 இயக்கம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு தமிழ் தேசிய அமைப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர், இதில் சில பார்ட்டிஸும் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்டுடைய லாஸ்ட் டேவே எனக்கு சின்ன ஒரு ஐ ஓப்பனர் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் அந்த ப்ரொடெஸ்ட்டை முடிச்சுட்டு விடிய காலையில் அந்த லத்தி சார்ஜ்லாம் பண்ணி கலைக்கிறதுக்கு முன்பாகவே நாங்கள் கிளம்புறோம். அப்போ ஒரு டீம் வராங்க, வந்து ஒரு கட்சி பேரை சொல்லி நீங்கள்லாம் கலையக்கூடாது, திமுக பேரை சொல்கிறாங்க. ஓகே, திமுக பேரை சொல்லி நீங்கள்லாம் கலைச்சிட்டு போகக்கூடாது, நீங்கள் இருந்து போராடணும். ஏங்க அதான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அமெண்ட்மெண்ட் வரப்போது, நாங்கள் அப்புறம் எதுக்குங்க போராடணும் அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் இருந்து போராடணும்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாகவே திமுகவான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் தே டோல்ட் நாங்கள் திமுககாரங்க, நாங்கள் சொன்னால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரு பரபரப்பில் அதெல்லாம் பெருசாக ரிஜிஸ்டர் ஆகலாம். ப்ரொடெஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டோம். 2017க்கு பிறகு இந்த காலகட்டத்தில் இந்த திருமுருகன் காந்தி இவங்க கூட ஆரம்பித்த அந்த ஒரு ட்ராவல் வந்து எனக்கு அவர் வந்து எப்படி சொல்லணும்னா, இன்னும் 2018 நான் வந்து விகடன் அவார்ட்ஸ் வாங்கும்போது திருமுருகன் காந்தி கையால் தான் நான் அந்த அவார்டே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை நான் விகடனுக்கு ப்ளேஸ் பண்ணேன். விகடன் அவங்ககிட்ட கேட்டோடனே அவர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்க எல்லாரும் கூடயும் ட்ராவல் பண்ணி ஒரு 2017, 18, 19 எலெக்ஷன்ஸ் பொழுது, அந்த எலெக்ஷன்ஸ் அதை நான் சொல்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் பொழுது நாம் தமிழருக்கான ஒரு ஓப்பன் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன். ஏன்னா இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் நான் டெலிவிஷன் டிபேட்ஸில் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். எங்கேயுமே நான் இந்த த்ரூ அவுட் த ஜர்னியில் நான் எந்த ஒரு பார்ட்டிலையோ அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையோ இன்க்ளூடிங் மக்கள் பாதை, ஐ வாஸ் வித் தெம், பட் நாட் அ பார்ட் ஆஃப் மெம்பராகவோ இல்லை உங்கள் அஃபிஷியல் பார்ட்டியில் ஒரு உறுப்பினராகவோ நான் எந்த ஒரு இடத்திலும் சேரலை. அந்த ட்ராவலில் அப்படியே வந்து இந்த டெலிவிஷன் டிபேட்ஸ் எல்லாம் நகர்த்தி கொண்டு வந்து நான் நாம் தமிழர் ஆதரவாளர், அதாவது நான் பேசின அரசியல் வந்து நாம் தமிழருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்து. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாத அதை கண்டித்து அன்றைக்கி வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அன்றைக்கி ஐபிஎல் ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம்குள்ளே வந்து செருப்பு வீசின நிகழ்வு நடந்தது. அப்போது நான் அன்றைக்கி டிபேட்டில் இருக்கேன். தட்ஸ் மை ஃபஸ்ட் டிபேட். ஓகே, ஐ ஸ்டில் ரிமெம்பர். குணசேகரன் தான் அந்த பேனல் அன்றைக்கி ஹோல்ட் பண்ணார். ரமேஷ் பிரபா, நான், அப்புறம் மதிமாறன் அண்ட் பானு கோம்ஸ், வானதி சீனிவாசன், இவங்க தான் அந்த பேனல். ஸ்டில் ஐ ரிமெம்பர். ஸோ அதுதான் என்னுடைய முதல் டெலிவிஷன் டிபேட். ஸோ இந்த டீம் கூட நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்த காலகட்டங்கள் தொடங்கி 2019 தொடங்கி 2021 வரைக்கும் நான் நாம் தமிழர் ஆதரித்து அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாடு அல்லது நான் பேசக்கூடிய அரசியலுங்கிறது தமிழ் தேசியத்தினுடைய உட்கூறுகளை தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னை ரிலேட் பண்ணி பேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரேடியோ வர்ணனையாளர் அப்படின்னு சொல்லி நான் டெலிவிஷன் டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது போட ஆரம்பித்தாங்க. அது அடுத்து என்னவா மாறிடுச்சுன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்னு மாறிடுச்சு. ஒரு கட்டத்தில் நாத்தாக்கா ஆதரவாளர்னு போட ஆரம்பித்தாங்க. ஓகே, பட் சீமான் வாஸ் கீப் ஆன் டெல்லிங் மீ, என்னென்னா கட்சிக்குள்ளாரெல்லாம் வரணும்லாம் நீ நினைக்காத, உன்னோட கெரியர் உனக்கு முக்கியம், ஐ ஹவ் டு ரெஜிஸ்டர் தட் ஆல்சோ, உன்னோட கெரியர் முக்கியம், கட்சிக்குள்ளாரெலாம் நீ வர வேணாம், நீ அங்கே இருந்துக்கிட்டே நீ வந்து ஒரு அரசியலை பேசு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தட்ஸ் வாட் ஹி கைடட் மீ. ஈவன் திருமுருகன் காந்தி டோல் த சேம் திங், லைக் இல்லை உங்களோட கெரியர் முக்கியம், நீங்கள் வந்து ஒரு மே 17 இயக்கத்தினுடைய ஆதரவாளராக அறியப்பட்டீங்கன்னா உங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க. பட் ஆக்சுவலி ரியாலிட்டி வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்படி நான் அறியப்பட்டதுனால எனக்கு நிறைய வாய்ப்புகள் தான் கிடச்சிது. ஓகே, ஸோ நான் அதனால் நான் அவங்களுடைய ஆதரவாளராக காட்டிக்கல. நேச்சுரலி நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன், இந்த ஈகோ சிஸ்டம் வந்து எனக்குள்ளார என்ன ஃபீட் பண்ணுதோ அல்லது இந்த ஈகோ சிஸ்டம் எனக்கு எது சரி தப்புன்னு சொல்லுதோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கேன்ல, அந்த பேசுகிறது வந்து என்ன இட் இஸ் டேக்கிங் மீ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இது இப்படியே ஒரு சர்க்கிள் முடிஞ்சு 2021 எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது யாரெல்லாம் என் கூட இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் ஒரு எதிர் நிலைப்பாடுக்கு போகிறாங்க. 2019 அவங்களுக்கு பெருசாக தெரியல. 2019 when I supported நாம் தமிழர், இவங்க யாருக்குமே நான் வந்து தப்பாவோ அல்லது இவங்க யாருக்கும் என் கூட எந்த விதமான விரோதமோ கருத்து வேறுபாடோ வரல. ஆனால் 2021 எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது நான் டிஎம்கேவை எதிர்க்கிறேன்ல, யாரெல்லாம் 2019 வரைக்கும் எந்த கட்சியை வேணாலும் ஆதரிக்கலான்னு இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் 2021 எலெக்ஷன்ஸ் வரும்போது டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக மாறி நிற்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வருது, யாரெல்லாம் வந்து தனி தமிழீழம், தனி தமிழ்நாடு, தனி இந்தியா, இல்லை உலகத்தில் என்னென்ன விதமான பிரிவினைவாத கருத்துக்கள்னு நம்ம பேசக்கூடிய அத்தனை விதமான கருத்துக்களையும் பேசுகிறார்களோ அல்லது யாரெல்லாம் புரட்சி வெங்காயம்னு பேசுகிறாங்களோ அவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம இந்த எலெக்ஷனில் திமுகவை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் பிட் டிஃப்ரெண்ட். ஏன்னா 2019 நம்மளோட சாய்ஸஸ் அவங்களுக்கு பெரிய உறுத்தலாக இல்லை, அப்போது நம்ம கூட அவங்களால நெருக்கமாக இருக்க முடிச்சுது. ஆனால் 2021 ஆன்டி டிஎம்கே நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்பொழுது அவங்களால நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது வரைக்கும் நமக்கு ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு அடையாளம் கொடுத்து நம்மளை வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருந்தவங்கலாம் அன்றைக்கி வந்து நம்மளை விட்டு விலகிறாங்க அல்லது நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னா நம்ம வந்து திமுக ஆதரித்து தான் ஆகணும். எஸ் அஃப்கோர்ஸ் திமுகவுக்கு நிறைய போதாமைகள் இருக்குது, அதை மீறி நம்ம திமுக ஆதரிக்கிறது தான் சரி. இந்த மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்பொழுது சில பேர்கிட்ட நான் நேரடியாகவே பேசுகிறேன். அப்படி என்ன நீங்கள் பாஜக மேலே என்ன விதமான தவறுகள் இருக்குது, கிரிட்டிசிசம் இருக்குது, நீங்கள் வைங்கன்னு சொல்லி இந்த டிஸ்கஷன் என்ன
பண்ண ஆரம்பிக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 2021 எலெக்ஷன்ஸோடைய முன்னாடியே, நான் சொல்கிறது ஒரு ஜனவரிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்குது. ஒரு சில பேர் அப்படியே பிரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி போயிட்டு நாம் தமிழர்லேருந்து விலகி அவர் போயிட்டு திமுகலே சேர்றாரு. நாம் தமிழருக்குள்ளார சில பிரச்சனைகள், அவர் நாம் தமிழர்ல அவர் பேசின வீடியோலாம் இப்போ வைரலாக போயிட்டு எக்ஸாக்ட்லி இப்போ கல்யாண சுந்தரம் போயிட்டு ஏடிஎம்கேல சேர்றாரு. நாம் தமிழர் ஒரு சரியான சாய்ஸா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மையாகவே நாம் தமிழருக்குள்ளார என்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, நான் பழகின அமைப்புகள் சொல்கிறேன் இல்லையா, அமைப்புகள், இயக்கங்கள், அதில் பணியாற்றியவர்களுடைய நோக்கங்கள் என்ன, அவங்க உண்மையாகவே ஒரு மாற்றத்துக்காக வேலை பார்த்தாங்களா அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு சைடை நம்ம அப்போ தான் பார்க்கவே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நமக்கு எப்போதுமே ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு என்ன பார்க்குறோமோ அல்லது எப்படிப்பட்ட நபர்களோடு பழகிறோமோ அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்டு 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 நம்ம நமக்கு முன்னாடி நம்மளை சுற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கண்ணுக்கே தெரியாத ஒரு சுவர்களை எழுப்பிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளார இருந்துக்கிட்டு நம்ம பேசுகிறது நம்ம காதுக்குள்ளாரையே வி கால் இட் அஸ் எக்கோ சேம்பர், ரைட்? அது நம்மளுடைய காதுகளுக்குள்ளார ஒலிக்கிறத நம்பி நம்ம இருந்திருக்கோமோங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும்பொழுது 2021 எலெக்ஷன்ஸ்க்கு பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா 2019 எலெக்ஷன்ஸ் முடியும் பொழுது வரைக்கும் நான் இந்த ஸ்டாண்டில் இருந்தேன். 2021 எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னா, இந்த தமிழ்நாடுடைய ஸ்பேஸில் அஃப்கோர்ஸ் ஐ டிக்ளேர்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ வெண்ட் அண்ட் ஐ ஈவன் கேம்பெயின் ஃபார் நாம் தமிழர். பட் சேனலில் கூட நாம் தமிழர் நிறைய கேண்டிடேட் பற்றி வீடியோ, நாம் தமிழர் கேண்டிடேட்ஸ் நிறைய பேரோட வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வாக்கும் தேசமும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுக்கு எனக்கு கிஷோர் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அந்த மீட்டிங்கில் நான் போயிட்டு பேசும்பொழுது நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் தேசியம்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி செப்பரேட்டிஸ்ட் மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஐடியாலஜி இல்லை. அது அந்த மண்ணுக்கான ஒரு அரசியலை பேசக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ சிவசேனா மகாராஷ்டிராவில் என்ன முன்னெடுத்தாங்களோ அதுதான். பட் என்னன்னா, அந்த ஒரு நேஷனலிஸ்டிக் ஃபீல் அவங்கள இந்தியாவுக்கு எதிராக பேசுறதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு அவங்கள கட்டி போட்டு வைக்குது. இங்கே அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் தமிழ் தேசியம்ங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோருமே தனித்தமிழ்நாடு கேட்குறவங்களோ அல்லது பிரிவினை பேசுகிறவங்களோ கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி இங்கே வரட்டும், இந்திய தேசியமும் வரட்டும், தமிழ் தேசியமும் வரட்டும், முதல்ல நம்ம இந்த திராவிடத்தை நம்ம அப்புறப்படுத்துகிற வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக அந்த வாக்கும் தேசம்ல பேசுகிறேன். அதுதான் முதல் என்ன சொல்கிறதுனா, என் கூடவே இருந்த எல்லோருக்கும் என் மேல் உச்சகட்டமான கோபம் வந்ததற்கான காரணம் அதுதான். ஈவன் நானும் அட்டெண்ட் பண்ணிருந்தேன். ஓகே, ஸோ அங்கே இருந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, என்னை சங்கி பாஜகவுக்கு விலை போயிட்டான், மோடிக்கு ஆதரவாளர் ஆகிட்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க அப்படியே முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தொடர்ச்சியாக அந்த 2021 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பேசின பேச்சை எந்த ஒரு இடத்துலையும் நான் விட்டு கொடுக்காம அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். நல்லது நடக்கும்பொழுது நல்ல விஷயங்களை ஆதரிக்கிற ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது இலங்கையின் மேல் கொண்டுட்டு வரப்பட்ட அந்த ஒரு தீர்மானம் ஐநா சபையில் கொண்டுட்டு வரும்பொழுது இந்தியா வாக்கெடுப்பில் பங்கெடுக்காமல் வெளியில் நின்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பங்கெடுத்திருக்கணும் அப்படிங்கிறது அப்போதைக்கு என்னோட ஸ்டாண்டாக இருந்தது. நான் அந்த ஸ்டாண்டை பதிவும் பண்ணேன். அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் 2014 ஆன்வர்ட்ஸ் இன்னைக்கு 2022 வரைக்கும் இந்த 8 ஆண்டுகளில் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. தாக்குதல் நடக்கவே இல்லை, சுட்டுக் கொல்லப்படவே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பேசணுங்கிற மாதிரியான ஒரு சில புரிதல்கள் வர ஆரம்பிக்குது. இன்னும் இதனுடைய அடுத்த ஃப்ளிப், இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம், அது என்னங்கிறத தேடி பார்க்க ஆரம்பிக்கிறோம், படிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்ன புரிய வருதுன்னா, இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை நீர்த்து போக விட்டுறாமல் இங்கே இயங்குவதற்கு, அல்லது அது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஐடியாலஜியாக இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கணும்னா அதற்கு இணையான ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம் வேணும். ஸோ திராவிடத்துக்கு எதிராக ஒரு தமிழ் தேசியத்தை ஒன்று உருவாக்கி அதற்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சின்ன ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் எல்லாரையும் உருவாக்கி விட்டு 2017 ஜனவரியிலேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறாரு 9000 ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்குன்னு. ஸோ இவ்வளவு போராட்டங்களையும் யார் பின்னிருந்து இயக்கினார்கள்? உண்மையாகவே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடிய போராட்டங்களை எல்லாம் நான் மனமு வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா நல்ல திட்டங்களையும் மக்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு வளர்ச்சி திட்டங்கிறது கண்டிப்பாக மக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை உள்ளடக்கியும் இருக்கும். பட் அதை தாண்டி இங்கே சில விஷயங்களை யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்குது. அதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியான ஈவெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் லாவண்யாவுடைய அந்த டெத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எப்படி நீ மதமாற்ற புகார் அதுக்குள்ளார இருக்கணும், உன்னால் எப்படி சொல்ல முடியும், ஹவு கேன் யூ கிளைம் தட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய, அதே நேரத்தில் தமிழ் தேசியத்துக்குள்ளார ஹிந்து மதம் இருக்கக்கூடாது, ஆனால் கிறிஸ்தவ மதம் இருக்கலாம், தமிழ் தேசியத்துக்குள்ளார இஸ்லாம் இருக்கலாம்னு நம்பக்கூடிய சிலர்லாம் என்கிட்ட கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்து தொடங்கின அந்த விரிசல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி என்னை ஒரு பக்கம் நகர்த்த ஆரம்பிச்சது. இதற்கிடையில் எனக்கு என்னென்னா, திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அவர் எனக்கு அவர் சர்வீஸ் குவிட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அப்போலேருந்து எனக்கு அவரோட ஒரு தொடர்பு இருந்தது. தொடர்புனா, நான் வி யூஸ் டு கம்யூனிகேட் ஓவர் டெக்ஸ்ட். அவரை நான் சந்தித்தோ பேசியோ பார்த்தோலாம் பழகினதில்லை.
பட் எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்போது தேர்தலின் பொழுது அவர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, என்ன விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு. ஏற்கனவே ஒரு கரூரில் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் சார்ந்த வேலைகளில் அவர் என்ன செய்துட்டுருக்காரு எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு எங்கள் 2 பேருக்கும் இடையில் ஒரு காமன் சில அறிமுகமான நபர்கள் இருந்தாங்க. ஸோ அதனால் அவருடைய நட்பும் அறிமுகம் எனக்கு முன்னாடியே கிடச்சிருந்தது. அப்போ எனக்கு பர்சனலி என்ன ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, எப்படி வந்து மோடி பற்றின ஒரு இமேஜை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறத ஒரு பெரும் கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் திரு அண்ணாமலை அவர்களை பற்றியும் அவர் வந்த உடனேவே, அவர் வந்த முதல் நாளில் இருந்து அவர் நியூஸ் 18ல் ஃபஸ்ட்டு பேட்டி கொடுக்குறாரு. அவருடைய முதல் பேட்டி அங்கே தான் ஒளிபரப்பாச்சுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அதிலிருந்து அவரை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கும் அவரை வந்து நிலைகுலைய செய்கிற மாதிரி டிமாரலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை இங்கே ஒரு பெரும் கூட்டம் செய்வதாக உணர்ந்தேன். அப்போது எனக்கு பர்சனலி இருந்த என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தது, இல்லை என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம போகணுன்னு ஆசைப்பட்டோங்கிற எல்லா விஷயங்களையும் நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது ஐ ஃபெல்ட் இதுதானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சேஞ்ச். ஒரு படித்த நபர் அரசியலுக்கு வரணும், ஒரு க்ளீன் அண்ட் ஒரு மக்களுக்கான ஒரு பாலிடிக்ஸ் வேணும், அதில் தேவையில்லாத சில குழப்பங்கள் இல்லாத ஒரு ஸ்ட்ராங்கான, எப்போதுமே எனக்கு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறது எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஈவன் தோ ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு ஆல் தீஸ் சின்ன சின்ன அமைப்புகள் அல்லது இந்த இந்தியா அரசுக்கு எதிராக பேசக்கூடிய அமைப்புகளோடு எனக்கு அறிமுகம் இருந்திருந்தாலுமே ஐ நெவர் கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஆன்டி இண்டியன் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு என்னுடைய சிந்தனை ஓட்டம் என்றுமே போனதில்லை. இடத்துல ஒரு கிராஸ் கொஸ்டின். யா ப்ளீஸ். இந்த அமைப்புகள் நீங்கள் சொல்கிற இந்த இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த அமைப்புகளோட நீங்கள் பார்ட்டாக இருக்கும்போது நான் உங்களுக்கு இந்த சிந்தனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவர்கள் நீங்கள் இந்தியாவிற்கு எதிராக நம்ம செயல்படலை, ஏதோ அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க அந்த இடத்துல? இல்லை, இது ஆக்சுவலி என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அதுக்குள்ளார ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை நான் இந்த எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இஃப் யூ ஆஸ்க் மீ லைக் do you support 100% BJP, I will say no. என்னால் 100% பாஜகவை ஆதரிக்க முடியாது. ஆனால் எனக்கு மோடி மேலேயும் எனக்கு அண்ணாமலை அவர்கள் மேலும் ஒரு அபிமானம் உண்டு. அதே தான் வாட் எவர் த ஸ்டாண்ட் when you are relating with மே 17 ஒரு இயக்கத்தோட பேரை ரிலேட் பண்ணியே சொல்கிறேன். மே 17 இல்லை எனி சார்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் அதோட எப்படி ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த இயக்கம் செய்யக்கூடிய 100% செயல்பாடுகளோ அல்லது அந்த இயக்கத்தினுடைய 100% கொள்கைகளுக்கோ யாரும் உடன்பட்டு போவதில்லை. ஏதோ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவங்க எங்கே ரிலேட்டபிள் ஆகிறாங்கன்னா, அவங்க நடத்தின மற்ற போராட்டங்களை பேஸ் பண்ணி இல்லை, ஈழம்ங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க எனக்கு ரிலேட்டபிள் ஆனாங்க. ஒரு உதாரணத்துக்கு மே 17 இயக்கம் தொடர்ச்சியாக ஈழத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்கிறது மட்டும்தான் எனக்கு அவங்களுக்குமான காமன் கம்யூனிகேஷனே தவிர, அவர்கள் அது தொடர்பாக நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் மட்டும்தான் நான் பங்கெடுப்பேனே தவிர அவர்களுடைய மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் பெருசாக இன்வால்வ் ஆகிக்கிறது இல்லை. சிமிலர் இப்போ உதாரணத்துக்கு நான் பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஹெச் ராஜா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே, என்னால் ஓப்பனாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதனுடைய காரணம் வந்து அவர் பிராமணர் அப்படிங்கிறதுனால கிடையாது. நான் அதையும் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு ஹெச் ராஜா அவர்களை என்னுடைய தலைவராக ஏற்று செயல்படுவதில் எனக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கிறது. ஐ டோன்ட் see him as a inclusive person, but comparatively when I see அண்ணாமலை I see him as a inclusive person. என்னால் அண்ணாமலையை என்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்வதில் மறுபடியும் அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் எஃப்சி இவர் பிசிங்கிறது காரணம் அல்ல. அதை தாண்டி அண்ணாமலை பேசக்கூடிய அரசியல், அண்ணாமலை பேசக்கூடிய சித்தாந்தம், அண்ணாமலை முன்வைக்கக்கூடிய இன்க்ளூசிவ்னஸ், எனக்குள்ளார இருந்த ஒரு கனவு, இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அலைன் ஆகிறதுனால என்னால் இந்த இடத்த எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் சப்போர்ட் பண்ண முடியுது. ஐ see the same with மோடி ஆல்சோ. இஃப் யூ ஆஸ்க் மீ நாளைக்கு வந்து அமித்ஷா வந்து இந்தியாவினுடைய பிரதமராக வருவதை நீங்கள் ஏற்பீர்களானா 100% என்னால் சொல்ல முடியாது. அமித்ஷாவுக்கும் மோடியும் இரு உடல் ஒரு உயிர்னு சொன்னாலும் கூட ஐ see மோடி as different, அமித்ஷா is different. So that is how I'm relating with திருமுருகன் காந்தி ஆர் மே 17 ஆர் எனிவன். அவங்க எல்லோரோடும் முழுமையாக இணைந்து செயல்படுபவர்கள் என்பது சொற்பம். இப்போ மே 17 ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க பெசன் நகரில், ஒரு 1000 பேர் போகிறாங்கன்னா அந்த 1000 பேரில் 10 பேருக்கு கூட மே 17 இயக்கம் முழுமையாக என்ன பண்ணுதுங்கிறது தெரியாது. ஸோ இந்த 2017 ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கு. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கடைசி 6 மாதங்கள்லேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 ஆண்டுகள் தமிழகத்தில் நிறைய அமைப்புகள், எங்கே திரும்பினாலும் போராட்டம் நடத்தக்கூடிய அமைப்புகள், எங்கே திரும்பினாலும் கூட்டம் சேர்க்கக்கூடிய அமைப்புகள், எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு டெவலப்மெண்டல் ஸ்கீம் வருதுன்னா அதை எதிர்த்து கோஷம் போடக்கூடிய அமைப்புகள், நிறைய சோஷியல் மீடியா ஸ்பேஸை ஆக்கிரமிக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். கடந்த சில மாதங்களாக அந்த மாதிரியான அமைப்புகளே இல்லை. இதை பற்றி நான் படிக்கும்பொழுது எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, பிரசாந்த் கிஷோருடைய டீமே இங்கு சில சோஷியல் மீடியா பேஜஸை மட்டும் உருவாக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன் டிசர்வ்ஸ் பெட்டர் சிஎம் அந்த மாதிரி,
இல்லை வந்து இருளில் இருந்து தமிழகத்தை மீட்போம், இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஒரு மோர் லைக் ஒரு அஜிடேஷனாக ஒரு ஆன்டி எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு ஃபைட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, இல்லை அது புரட்சிகரமான அமைப்புகள் ஒரு லிபரல் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சில சோஷியல் மீடியா பேஜஸ், சில சோஷியல் மீடியா குரூப்ஸ் எல்லாம் பிரசாந்த் கிஷோருடைய டீமே உருவாக்கினார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசின் மேல் குற்றச்சாட்டுகளை வைத்து, ஏன்னா நமக்கு என்னன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோமே தவிர உண்மையாகவே அந்த அமைப்பு எங்கே இயங்குதுன்னு போய் பார்த்தோம்னா தெரியாது. எங்கேயோ இருந்து அந்த குரலை மட்டும் பதிவு செய்தார்கள் என்று கூட நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து நம்ம வி ஹவ் டு டிஸ்கஸ் அண்ட் வி ஹவ் டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஆனால் நீங்கள் வேணால் போயிட்டு பாருங்கள் அந்த ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாம், நான் சொல்லக்கூடிய பல ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாம், எந்தெந்த ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய போராட்டம் எங்கே ஒரு போராட்டம் நடந்தாலும் அதை பற்றிய செய்திகளை பகிர்ந்து பரப்பி அந்த நேரத்தை ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்களோ அன்றைக்கி அந்த ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாமே ஆப்ரேஷன்லேயே இல்லை. இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாமே டார்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அது எல்லாமே திட்டமிட்டு இந்த பரப்புரைக்காகவே உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் எனக்கு இப்போது ஃபார் த பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக நம்ம இந்த எதிர் திசையிலிருந்து இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இவர்களோடு நம்ம நிற்கும் பொழுது ஏன் நம்ம போய் நின்னோம், நம்மளை எது அதை நோக்கி ஈர்த்துச்சு, இப்போ அடுத்து வரக்கூடிய தலைமுறை எது அதை நோக்கி ஈர்க்குது, அப்படி ஈர்க்கக்கூடியவர்களை நம்ம தடுக்கணுமா அல்லது நம்ம இந்த தடுக்காமல் அல்லது நம்ம கடந்து போகிறது சரியாக இருக்குமா அல்லது நம்ம இந்த அரசியலை பேசணுமா வேணாமாங்கிற பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ் we are also part of it. இந்த பெரும் கூட்டம் இந்த பக்கம் திரண்டு வந்ததில் நாம் இந்த மாதிரி பேசின பேச்சுக்களும் கூட அதில் ஒரு பங்களிப்பு செலுத்தியிருக்கலாம். என்ன பார்த்துட்டு 10,000 பேர் வந்தானா, 20,000 பேர் வந்தானா, 10 பேர் வந்தானான்னு இல்லை. ஆனால் அங்கிருந்து ஒருத்தனையாவது திரும்ப இந்த பக்கம் எதிர் திசையில் கொண்டு வந்து நிறுத்தி அண்ணாமலை வாழ்கன்னு சொல்ல வைக்கிறது என்னுடைய எண்ணம் இல்லை. இந்த திசையிலிருந்து ஒரு தடவை பார்க்காம அங்கேயே இருந்தீங்கன்னா எங்கேயாவது கொண்டு போய் ஒன்று முட்டு சந்தில் நிறுத்திட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நீ தான் கேஸ் வாங்கிட்டு உள்ளார போய் உட்காந்துருப்ப, உன் குடும்பம் தான் நடுத்தருவில் நிற்கும், அவன் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பான். அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அதை தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் நிறைய இதில் பேசுகிறது வந்து இந்த மே 18, 17 திருமுருகனுக்கு வந்து சீமான் நாம் தமிழர் ஆதரவை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. பட் டீட்டெயில்டாக நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் டைம் பப்ளிக்காக வந்துட்டு உங்களோட பொலிட்டிக்கல் வியூ, உங்களோட ரேடியோ கேரியர்னு சொல்ல வரல, பொலிட்டிக்கலாக நீங்கள் அறியப்பட்டது ஆஸ் ஏ நாம் தமிழர் சப்போர்ட்டர், சீமான் சப்போர்ட்டர். ஒன்லி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக தான் இப்போ வந்துட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர் அறியப்படுறீங்க. சீமான் பக்கம் போகும்போது அவர்கிட்ட உங்களுக்கு என்ன ஈர்ப்பு இருந்தது, என்ன பிடிச்சது போனீங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலேருந்து நகர்ந்து வரும்போது நீங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னது வந்து மே 17 அந்த திராவிடம் பேசுகிறவங்க அந்த மாதிரி குரூப் கிட்டேருந்து எப்படி சீமான் வந்தீங்க, அப்போ வந்துட்டு அவங்க உங்களை அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சீமான் பக்கம் உங்களுக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, என்ன டிஸ்அக்ரிமெண்ட் வந்தது அங்கேருந்து வெளியே? நாம் தமிழர் கட்சியை பற்றி முதல்ல ஸ்ட்ரக்சரலி சொல்கிறேன். நாம் தமிழருங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு பார்ட்டி. இஃப் யூ சே லைக் அந்த பார்ட்டி கேடர்ஸ் எல்லோருமே தே ஆர் லைக் லாங்கிங் ஃபார் எ சேஞ்ச். நல்ல தொண்டர்கள், ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கும், இனி இந்த பார்ட்டி வேலை பார்க்கறதுக்கு வந்தால் எனக்கு 500 ரூபா கிடைக்குமா, இல்லை ஒரு 2 வருஷத்தில் எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குமா, இல்லை 5 வருஷத்தில் எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா, அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம்னு. பட் ஸ்டில் தே ஆர் ஓகே வித் இட். ஓகே, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த கை காசை போட்டு, மற்ற கட்சிக்காரங்களாவது போயிட்டு கலெக்ஷன் போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த மாவட்ட செயலாளருக்கு பயந்து அல்லது இவங்க எதிர்கட்சியாக நாளைக்கு வந்துடுவாங்களோ, இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்காங்களே, இந்த ஏதோ ஒரு மீட்டர்லையாவது கொடுப்பாங்கல்ல, அது எதுவுமே கிடையாது. மக்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இவங்க கடந்து வர வேண்டிய பாதை ரொம்ப பெருசுன்னு. பட் ஸ்டில் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சொற்பமான தொகையை போட்டு மிகவும் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஃப்ளோட்டிங் ஓட்ஸ், மேஜிக்கல் ஓட்ஸ் அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போலையோ அந்த ஊர்களில், அந்த கிராமங்களில் கூட, அந்த பூத்துகளில் கூட நாம் தமிழருக்கு வாக்கு விழுந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சியில் 60% தான் அதிகபட்சமாக அவங்களால கவரே பண்ண முடியும் பிரச்சாரத்தில். ஏன்னா அவ்வளோதான் அவங்களுக்கான லிமிட்டட் சோர்ஸஸ் தான் அவங்களுக்கு, பொருளாதார ரீதியிலையும் சரி எல்லாமே. அதை வச்சுக்கிட்டே அவங்க அந்த 60% தான் அந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சியை கவர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கவர் பண்ணாத பேலன்ஸ் 40% ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி இருக்குல்ல, அங்கே கூட அவங்களுக்கு ஓட்டு விடும். அது எப்படி விழுது அப்படின்னா, மேபி இந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், சீமான் என்ற நபர் பேசக்கூடிய பேச்சு, விவசாயி அல்லது ஈழம் அல்லது பிரபாகரன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். சில ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட்ஸும் அதுக்குள்ளார இருக்கலாம், சில ஃபேண்டசியான சில நம்பிக்கைகளும் இருக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் ஒதுக்கி ஒரு பக்கம் வச்சிடலாம். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அல்லது எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா, அவங்களுடைய நிலைப்பாடுகள் பல இடங்களில் எனக்கு திராவிடம் 2.0 மாதிரி, திமுகவினுடைய அனதர் வெர்ஷன் மாதிரி இருந்தது. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் திமுகவோட வெர்ஷனாக நாம் தமிழர் இருக்காங்க? பல முறை பேசியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஹிந்தி எதிர்க்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும். ஹிந்தி வேணுமா வேணாமான்னு கேட்டால் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? ஹிந்தி வேணும்னு தான் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் என்ன பண்ணுதுன்னா, திமுக செய்யக்கூடிய அதே ஹிந்தி எதிர்ப்பு செய்கிறாங்க.
இங்கு தேவையில்லாத ஒரு 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 பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அல்லது தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் திமுக செய்யக்கூடிய அரசியலை எதற்கு நாம் தமிழர் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? ஒரு உதாரணத்துக்கு மாட்டுக்கறி அரசியல், பீஃபுங்கிறத பொறுத்த மட்டும் திமுக கூட அவ்வளோ ஓப்பனாக பீஃப் சாப்பிட்ணும் அல்லது பீஃப் பற்றின அரசியலை முன்னெடுத்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலை. பட் நாம் தமிழர் அதை என்டோர்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பீஃப் சாப்பிட்றது சாப்பிடாதுங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் அதுக்குள்ளார போகவே விரும்பலை. ஒரு தனிநபருடைய உணவுங்கிறது அவருடைய விருப்பம்னே வச்சுக்கலாம். ஆனால் அதை க்ளோரிஃபை பண்ணி கட்சியினுடைய உறுப்பினர்கள் இதை ஒரு பிரச்சாரம் போல முன்னெடுப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் சரிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி இடபிள்யூஎஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திமுக எடுத்திருக்கக்கூடிய அதே ஸ்டாண்டை தான் நாம் தமிழர் எடுக்குது. இங்கே முற்பட்ட வகுப்பினர்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டினுடைய முற்பட்ட வகுப்பு பட்டியலில் எத்தனையோ தமிழ் சாதிகள் இருக்காங்க. உங்களுடைய கான்செப்ட் படி நீங்கள் வந்து பிராமணர்களை வந்து தமிழர்கள்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு சில மேடைகளில் பார்த்தீங்கன்னா சீமானே வந்து தமிழ் பார்ப்பனர்னு பேசியிருக்கிறாரு. பிராமின்ஸ்லேயே வந்து பிராமின்னா அவங்க வந்து ஆரியர்கள், பார்ப்பனர்கள்லாம் அவங்க வந்து தமிழர்கள்னால் அவர் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பல விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். மீதம் இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ்ல வெறும் ஐயர் மட்டும்தான் இருக்காங்களா? இவங்க பாஷையில் சொல்லணும்னா வெறும் ஐயங்கார மட்டும்தான் இடபிள்யூஎஸ்ல இருக்காங்களா? வெறும் 3% அவங்க இருக்காங்கன்னே உங்கள் கான்செப்ட் படி வச்சுப்போம். 3% அவங்க இருக்காங்க. அதை ஒதுக்கி விட்டு பார்த்தால் 100க்கும் மேற்பட்ட சாதிகள் இங்கே இருக்காங்க. அவங்களாம் தமிழ் சாதிகள் கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் கூட அதில் சில குரூப்ஸ் இருக்காங்க. இல்லை, அதான் இதில் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது வெள்ளாளர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சைவ வேளாளர் இருக்காங்க, கார்காத்த வேளாளர். அவங்க வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் தான் வராங்க. பல ஊர்களில் இந்த கார்காத்த வேளாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எஃப்சியில் வராமல் பிசியில் வரணுங்கிறதுக்காக சோழிய வேளாளர்னோ துளோ வேளாளர்னோ சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. இப்போ இந்த கார்காத்த வேளாளர்களுக்கு இது மூலமாக தான் அந்த சலுகை அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஐயரை விட்டுருங்க, ஐயங்காரை விட்டுருங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷனை நீங்கள் எப்படி எதிர்க்கிறீங்க? அப்படின்னா அவங்க தமிழ் தேசியத்தில் அவங்களுக்கு இடம் கிடையாதா? அல்லது அவங்க தமிழ்நாட்டு மக்கள் கிடையாதா? இந்த மாதிரி நான் நிறைய சமூகத்தை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே திமுக பேசுகிற அதே விஷயத்தை தான் நீங்களும் பேசுவீங்கன்னா அதுக்கு எதுக்கு தனியாக ஒரு கட்சி இருக்குது? அதுக்கு நம்ம திமுகவே நேரடியாக ஆதரிச்சுட்டு போயிடலாமே. உங்களை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடு இருப்பவர்கள் எல்லோருமே திமுகவே ஆதரிக்கலாமே. மைனாரிட்டிஸை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எப்போ பார்த்தாலும் ஹிந்து மதத்தை பேஷ் பண்ணுறது, ஹிந்து மத கடவுள்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் அந்த மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சரி, என்னன்னா ஒரு நேரத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். திராவிடர் கழகத்தினுடைய மேடைகளில் நின்று அவர் வந்து அனைத்து ஹிந்து கடவுள்களையும் ஹிந்து கடவுள்னு சொன்னாங்க. ஹிந்து கடவுள் இல்லை, இன்னைக்கு அவருடைய பாஷையிலே சொல்லணும்னா தமிழ் கடவுள்களை வந்து அவர் என்னென்னலாம் பேசினாருங்கிறது பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி பேசின நபர் வந்து இன்னைக்கு அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் எதன் விளைவாக வந்தது? அவரை பொறுத்த வரைக்கும் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு அறிவு வந்துருச்சு, ஞானம் பிறந்துருச்சு. இதே வேறு யார் பேசினாலும் அவர்கள் எல்லோரும் துரோகிகள், அவர்கள் எல்லோரும் விலை போய்விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைவருமே ஊக்குவிக்கிறாங்க. அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அப்படின்னா இவர் கடவுள்களை எல்லாம் திட்டினார் இல்லையா? ஹிந்து கடவுள்கள் எல்லோரையும் திட்டினார். அப்போ திட்டும் பொழுது இவருக்கு யார் ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருந்தா? வேறு ஏதாவது ஹிந்து மதத்துக்கு எதிரான இயக்கங்கள் கொடுத்த நிதியின் அடிப்படையில் பேசினாரா? இன்னைக்கு மாற்றி பேசுகிறாரு. இப்போ இவர் மாற்றி பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க? RSS தான் சீமானை இயக்குதுங்கிறாங்க. அப்படின்னா அதற்கு முன்னாடி திராவிடர் கழக மேடைகளில் பேசும்பொழுது எந்த மிஷினரி இயக்குனுச்சு அல்லது எந்த இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கம் இயக்குனுச்சுங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஸோ நிறைய முரண்பாடுகள். சார், நீங்கள் இதற்கு முன்னாடி நான் ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று சொன்னீங்க. 2017க்கு பிறகு திராவிடம்ங்கிற அந்த ஐடியாலஜி வந்து டோன் டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில தமிழ் தேசிய அமைப்புகளை வந்து திராவிடத்துக்கு எதிராக இது பண்ணி ஸோ தட் ஒரு எனக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. நான் என்ன கேட்க வரேன்னா சில நாம் தமிழர் அப்படி கேட்கல, தமிழ் தேசிய அமைப்புகள் திராவிடத்தோட ப்ராக்சியா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாருமே நேரடியாக திமுகவினுமே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவரே எடுத்துக்கோங்களேன், நம்ம சுபவி அவர்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. திராவிட இயக்கத்துக்குள்ளார தமிழர் பேரவைன்னு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் 2 கேங் இருக்காங்க. அதாவது ஆன்டி டிஎம்கே தமிழ் தேசியம், ப்ரோ டிஎம்கே தமிழ் தேசியம் இருக்காங்க. நிறைய பேர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுபவிலாம் தமிழ் தேசியம் தான் பேசுவார், ஆனால் அவர்லாம் வந்து ப்ரோ டிஎம்கே, குளத்தூர் மணி அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாமே தங்களை தமிழ் தேசியம் இல்லை. அதான் ரெண்டுமே அவங்களாம் வந்து திராவிடமும் ஒன்று தான், தமிழ் தேசியம் ஒன்று தான். திராவிடமும் தமிழ் ஒன்றுன்னு பேசக்கூடிய கூட்டம் அவங்க. திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு பேசக்கூடிய. இப்போ இதில் ஒரு சிலர் இருக்காங்க, நான் அதையும் சொல்கிறேன், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் தேசியம்ங்கிறத மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு நான் சொல்லணும்னா தமிழ் தேசிய பேரியக்கம்னு இருக்குது, அதை நடத்தக்கூடிய மணியரசன் அவர்கள், மணியரசன். அவர் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இந்த அரசியல் பேரங்களுக்கும் விலை போகாத ஒரு நபர். இந்த நிமிடம் வரை அவர் வாழ்க்கையை எப்படி தொடங்கினாரோ அதே இடத்துல தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த விதமான இந்த ரோலர் கோஸ்டர் ரைடோ
நான் வந்து எனக்கு இடம் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து பத்திரத்தை கொடுன்னு கேட்குற அந்த மாதிரியான ஒரு பாணியிலான வாழ்க்கையோ வாழாமல் அவர் அப்படியே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆன்டி டிஎம்கே. நான் இந்த நீங்கள் ப்ரோ டிஎம்கே தமிழ் தேசியம்கே நான் வரல, நான் சொல்ல வருது ஆன்டி டிஎம்கே பேசக்கூடிய தமிழ் தேசியங்கள் டிஎம்கேவோட ப்ராக்சியாக இருக்காங்களா? ஸோ தட் அந்த ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸை பிஜேபியோட ஐடியாலஜி வந்து ஆக்குப்பை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ப்ராக்சியாக ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது மேபி பிற்காலத்தில் அவங்க தனிச்சு இயங்குறது ஒரு சூழலுக்கு வந்திருக்கலாம். நான் சொல்ல வரது எப்படின்னா, இவங்களே தங்களுக்கு ஒரு எதிரான ஒரு சிந்தனை உள்ள நபர்களை உருவாக்கி வருது. இது எப்போது நடக்கும் இல்லை, ஒரு காம்படிட்டர் பிராண்டை பெரிய பெரிய பிராண்ட்ஸ் உருவாக்கும் இல்லையா? ஸோ மார்க்கெட்டில் ஏவும் அவங்க தான், பியும் அவங்க தான். ஏவை விட பி வந்து ஒரு ரூபா கம்மியாக இருக்கும். ஆனால் பிக்கும் ஏக்கும் இடையில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டம் நடந்துகிட்ருக்கும். ஆனால் ஏக்கும் ஒரே ஓனர், பிக்கும் ஒரே ஓனர், மொத்தமாக கல்லா கட்டுறது அந்த ஒரே ஓனராக இருப்போம். அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்தது. அதை நான் மறுப்பதற்கு இல்லைன்னு சொல்கிறேன். ப்ராக்சியாக சில அமைப்புகளை அவர்கள் உருவாக்கி இருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குதுன்னு சொல்ல வரேன். சீமானோட இப்போ ரிலேஷன்ஷிப் இல்லை, நானும் அவரும் நம்மளோட ஆஃபீஸே வந்துட்டு அவர் தான் ஓப்பன் பண்ணார். அக்டோபர் 27 எனக்கு ஓப்பன் பண்ணார். ஜான்வரி ஆன்வர்ட்ஸ் தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய காதுகளுக்கு வர ஆரம்பிக்குது. பிப்ரவரியிலேருந்து கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமாகுது. அந்த லாவண்யாவோட இஷ்யூக்கு நான் போட்ட வீடியோவுக்கு பிறகு எனக்கும் அவருக்கும் ரொம்பவே முரண் அதிகமாகுது. அவர் எனக்கு அழைச்சே பேசுகிறாரு. நான் மோடி ஆதரவாக சில விஷயங்கள் பேசுகிறேன். அதை பற்றி அவருடைய கருத்துக்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, எப்படி நீ ஆதரிக்கலாங்கிற மாதிரி ஒரு டோன் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கட்சியை சேர்ந்தவர்களே ஒரு சிலர் பேசும்பொழுதெல்லாம் நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் இதுதான் இப்படித்தானே நீங்கள் பேசியிருக்கணுங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. தென் ஐ ஃபெல்ட் ஹூ ஆர் தே டு கண்ட்ரோல் மீ, இன் விச் வே ஐ ஆம் பாண்டட் டு தெம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சது. அந்த கேள்விக்கான அர்த்தம் வந்து ஒரு ஈகோவோ இல்லை எதுவோ இல்லை, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தெரியாமே ஒரு பெருங்கூட்டம் வந்து நமக்கு வந்து என்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிதாபத்தின் அடிப்படையில் டேய் நீங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமாங்கிற ஒரு கோபமும் ஒரு ஆதங்கமும் ஒரு ஆற்றாமையும் தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது அப்படியே கொஞ்சமாக நகர்த்தி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பிஜிஆர் எனர்ஜி பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்த பொழுது நியாயமான ஒரு கேள்வி, 3000 கோடி ரூபாய் யாரோட பணம், உன் பணம் என் பணம், நம்ம எல்லோரோட பணமும் நஷ்டமாகுது. அது ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்டால் நீ வந்து அந்த கேள்வியை ஆதரிக்கிறது கூட தப்புன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை கேள்வி கேட்டாலே அதை ஆதரிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்லதை யார் கேட்டாலும் நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அது எல்லாமே அவங்கள புஷ் பண்ண ஆரம்பிச்சது. நம்மளை ஒரு பக்கம் அவர்கள் நகர்த்தி கொண்டு வந்து இல்லை நீ இருக்க வேண்டிய இடம் இதுதாங்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்து அவங்களே நிறுத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி தான் நான் அதை இன்டர்பிரேட் பண்ணுறேன். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்க, இவ்வளோ நேரம் தான் பேசிகிட்டு இருந்தோம். ரீசெண்டாக வந்து 2 இன்டர்வியூ கூட உங்கள் சேனலில் அவர் எடுத்து போட்டிருக்கீங்க. அவரோட உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மெட் ஹிம் வெரி ஃபியூ ஒகேஷன்ஸ். லைக் ஒரு வெகு குறைவான சொற்பமான முறை தான் அவரை நான் சந்திச்சிருக்கேன். பட் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு த்ரூ ஓவர் ஃபோன், த்ரூ ஓவர் டெக்ஸ்ட் வி கம்யூனிகேட். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக நான் அவரோட டெக்ஸ்ட்டில் நான் தொடர்பில் தான் இருந்தேன். என்றைக்குமே அவர் வந்து ஈவன் நான் வந்து ஹார்ட்கோர் நாம் தமிழர் சப்போர்ட்டர் அறியப்பட்ட காலகட்டங்களில் கூட அவர் என்றைக்குமே என்கிட்ட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்ததோ அல்லது நான் கால் பண்ணால் அவர் பேசாமல் இருந்ததோலாம் கிடையாது. ஹி யூஸ் டு ரிப்ளை. ஹீ நோ வெரி வெல் லைக் ஐ எம் ஹார்ட்கோர் நாம் தமிழர் சப்போர்ட்டர், ஐ வாஸ் சப்போர்ட்டிங் சீமான், இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதுதான் எனக்கு அவருக்குமான அறிமுகமும் கூட. அதுக்கு பிறகு அப்புறம் நம்ம ரேடியோவில் ஒர்க் பண்ணது, நம்மளோட கரியர், அந்த விஷயங்கள் அப்படி இப்படின்னு இட் ஸ்டார்டட். அப்பொழுது எனக்கு அவர்கிட்ட நான் பர்சனலி அவர் கூட பேசும்பொழுது அல்லது அவர் கூட பேசுகிறதுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் பொழுது அல்லது நான் எடுத்த நேர்காணல்களின் மூலம் எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, அவருக்கு ஒரு தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்குது. அவர் என்ன பண்ணணும் அல்லது இந்த லேண்ட்ஸ்கேப்பில் அவர் செய்ய வேண்டிய மாற்றங்கள் அப்படிங்கிறத என்னங்கிறத பற்றின ஒரு தீர்க்கமான பார்வை அவர்கிட்ட இருக்கதான் நான் நம்புகிறேன். அண்ட் எகெயின் அவர் மட்டுமே அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியாது. ஹி நீட்ஸ் எ ஸ்ட்ராங் டீம். அடிப்படை கட்டமைப்பு வலுப்படணும். அவருக்கு நல்ல நம்பகமான 2ஆம் கட்ட தலைவர்கள் வரணும். அவர்களுக்கும் இவர் மாதிரியே நேர்மையான எண்ணம் இருக்கணும். அவர்களுக்கு வேறு எதுவும் பிரதான நோக்கமாக இருக்கக்கூடாது. இது எல்லாத்த பற்றியுமே அவருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. அவர் யாரையுமே பிளைண்டாலாம் நம்பலை. அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரை பற்றியும் அவர் ஒரு மிக தெளிவான, இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு மைன்யூட்டாக இவர் வாட்ச் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு தலைவருக்கான ஒரு அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹீ இஸ் வெரி லிமிட்டட் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அவர் வந்து வார்த்தைகளை வெகு சொற்பமாக வெகு சுருக்கமாக தேர்ந்தெடுத்து தான் கட்சிக்காரர்களிடம் முக்கியமாக அவருடைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசுகிறார். இந்த மாதிரியான பல விஷயங்கள் எனக்கு அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு மரியாதையை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. நிறைய பேர் கூட ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் வீடியோ வந்து லைக் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி நீங்கள் நிறையா அவரை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேள்வி கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு இருந்ததற்கான பல காரணங்களில் ஒன்று எனக்கும் ஒரு சிவில் சர்வீஸ் ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தது. ஸோ அவர் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் லைக் சிவில் சர்வீஸ் முடித்து ஒரு
ஆஃபீஸராக வேலை பார்த்தவருங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அவர் மேல். ஈவன் அஃப்கோர்ஸ் த சேம் அப்ளைஸ் ஃபார் சகாயம் ஐஏஎஸ் ஆல்சோ. எனக்கு அவரை பிடித்ததற்கான ஒரு காரணம் நேர்மையான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், ஒரு தமிழர், ஒரு படித்தவர். அவருக்கு ஒரு பார்வை இருக்குது, எப்படி இந்த தமிழ்நாடு இருக்கணும், இங்கே கரப்ஷன் ஃப்ரீயாக இந்த பாலிடிக்ஸ் எப்படி இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரணுங்கிறத பற்றிலாம் அவருக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது. அவருடைய எண்ண ஓட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருடைய கட்சி அவருக்கான இடத்தை கொடுக்கும். அதே போல் அவரை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான, அவரை போன்றே உண்மையான நோக்கம் கொண்ட நபர்களை அவர் உருவாக்குவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். இட்ஸ் எ மியூச்சுவல் ஃபீலிங் தான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். 2021 நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, நாம் தமிழருக்கு ஆதரவாக நிறைய வீடியோஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட கேம்பெயினிங் மாதிரியே வந்துட்டு சேனல் வந்துட்டு பேசு தமிழாக பேசி பண்ணீங்க. அப்போது அந்த சேனலோட ஃபேஸ் ஆஃப் த சேனலாகவே நீங்கள் தான் இருந்தீங்க. நீங்கள் தான் வந்துட்டு எல்லா வீடியோஸும் போடுவீங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கேம்பெயினிங்க்கு அந்த சேனல் யூஸ் பண்ணி இப்போ வந்து பேசு தமிழாக பேசுக்கு ஃபேஸ் ஆஃப் சேனல்னு பார்க்கும்போது இன்னும் வைடாக ஆகிடுதுன்னு பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் ஆஃப் சேனலாக இருக்காங்க. ஸோ 2024 எப்படி 2021 நாம் தமிழருக்கு வந்துட்டு கேம்பெயினிங் மாதிரி பண்ணாங்க. 24 பேசு தமிழாக பேசு பிஜேபிக்கு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆர் இப்போ வந்துட்டு நான் பேசு தமிழாக பேச பார்க்கும்போது வேறு கருத்து ஈவன் டிஎம்கேல இருக்கிறவங்க கூட வந்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேசு தமிழாக பேசல. இருக்கும்போது எப்படி அந்த 24 எப்படி இருக்க போகிறது? இல்லை, 24 எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி சேனலை நான் வந்து ரீமாடிஃபை பண்ணுற ஐடியாலாம் இல்லை. சேனல் வந்து 2021 எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு நாங்கள் ஒரு தெளிவான ஒரு கான்ஷியஸான டெசிஷன் எடுத்தோம். என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் வந்து ரொம்ப ஃபேவரியாக தான் இருந்தது. நான் சொல்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட் வந்து நாங்கள் ரெகுலராக எப்படி போடுவோமோ அப்படியே போட்டுட்டு இருந்தோம். 22 ஜான்வரி ஆன்வர்ட்ஸ், அதை கடந்த 10 மாதங்களாக நாங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தோம். என்னென்னா இந்த சேனல் வந்து எல்லோருக்குமான ஒரு சேனலாக மாறணும் அப்படின்னா நம்ம எல்லோருடைய பிரச்சனைகளையும் பேசணும், எல்லோருடைய குரல்களையும் பதிவு பண்ணணும், எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரோ என்டிகே இல்லை ப்ரோ தமிழ் தேசியம் அல்லது இதை பற்றி பேசக்கூடிய ஜென்ரல் ஜேர்னலிஸ்ட்டு இவ்வளோ தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து வைடன் பண்ணணுன்னு தான் கடந்த 11 மாதங்களாக நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பாஜகவை சேர்ந்தவங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க, காங்கிரஸ், திமுக, திராவிடர் கழகம், இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சமுதாய அமைப்புகள், நாங்கள் சொல்ல வருது சமுதாய அமைப்புகளை கூப்பிட ஆரம்பித்தோம். அந்த குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய சின்ன சின்ன குரூப்ஸு, சோஷியல் குரூப்ஸு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய பேட்டிகளை, அவங்களுடைய குரல்களை பதிவு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது சேனலை கொஞ்சம் வைடரான ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சது. ஒரு உதாரணத்துக்கு கடந்த ஒரு வருடத்தில் நாங்கள் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 1 lakh சப்ஸ்கிரைபரும் வெவ்வேறு விதமான கலவையான குவாலிட்டி ஆஃப் கான்டென்ட்டை பொறுத்து ஒரு ஐடியாலஜி, ஒரு கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் போடுவாங்க. நம்ம வந்து லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்கிற மீட்டரில் இல்லாமல் பேஸ்ட் ஆன் த கான்டென்ட் வாட் வி டெலிவர், அதை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடு உள்ளார வர ஆரம்பிச்சது. அவங்க தான் இப்போ அந்த சேனலை அடுத்த நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க நான் நம்புகிறேன். ஸோ 24 எலெக்ஷன்ஸ்க்குள்ளார நாங்கள் எந்த விதமான ஒரு பயாஸ்டான ஸ்டாண்டும் எடுக்க விரும்பாமல், இதே போல் அப்போதும் பாஜகவை பற்றி பேசுவதற்கும் ஈவன் நாம் தமிழர் பற்றி பேசுவதற்கு வந்தாலும் நாங்கள் வரவேற்க தான் தயாராக இருக்கோம். ஏன்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த அவுட் ஆஃப் ஆல் தீஸ் ஆட்ஸ் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அந்த கட்சிக்கு ஏதோ ஒரு இருப்பு தேவைப்படுது, அல்லது அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அல்லது அந்த கட்சியுடைய குரலை பதிவு செய்வதற்கான ஊடகங்கள் இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய இன்டர்வியூ எடுக்கலைன்னா வேறு யாரோ ஒருத்தங்க எடுக்க போகிறாங்க. ஸோ பிரின்சிபலி வி ஆர் ஓகே வித் ஈவன் வித் பீப்புள் ஹூ ஆர் ஐடியாலஜிக்கலி வி ஆர் நாட் ஓகே. நாங்கள் சித்தாந்த ரீதியாக எங்களுக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு இருக்கிறதா இல்லையாங்கிறதே இங்கே கேள்வி கிடையாது. அவர்களுடைய குரலை பதிவு செய்வதற்கான ஒரு ஊடகம் இங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் we are very keen to invite DMK spokesperson. அவர்கள் வந்தால் நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் வருவார்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் சேனல் வில் ரிமைன் ஓப்பன். ஆல்ரெடி ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு 2 பேர் வந்திருக்காங்க லாங் பேக். ஒரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்தாரு, சூர்யா வெற்றிகொண்டான் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்தாரு, 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அவர்கள் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம போடுறதுக்கு தயாராக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் பேசியிருப்பார், பாஜக பிணம் தண்ணி கழுகு மாதிரி, அந்த வீடியோவும் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸை வந்து பேசி அட்டாக் பண்ணி பாஜக பேசின வீடியோவும் அப்படியே தான் இருக்குது. வி நெவர் அன்லெஸ் அன்டில் அவங்களாகவே எங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்து நாங்கள் பேசும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு இதை பேசிட்டோம், இதை நீங்கள் எடிட் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் பேசும்பொழுது இந்த இடத்துல நாங்கள் தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், நீங்கள் எடிட் பண்ணுங்கன்னு சொன்னாலோடைய வி நெவர் எடிட்.
அதை நாங்கள் ஒரு பாலிசியாகவே முதல்லேருந்தே வச்சுருந்தோம். ஸோ அதனால தான் எங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours 50 minutes இந்த மாதிரி தான் இருக்கும். 20 minute வீடியோவே நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி லாங் கான்வர்சேஷன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு லிசனிங் பேட்டர்னுக்கு, ஒரு வாட்சிங் பேட்டர்னுக்கு ஆடியன்ஸை ஷிஃப்ட் பண்ணணுன்னு தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். அது எங்களுக்கு ஒர்க்கும் ஆச்சு. ஸோ அதே மீட்டரில் தான் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க விரும்பணும். தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிலைப்பாடுகள்ங்கிறது என்றைக்குமே சேனலுடைய நிலைப்பாடோட போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா 2020 நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் ரேடியோவில் இருந்தேன். நான் ஆர்ஜேவாக தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்னோட ரேடியோ கெரியருடைய இறுதி காலகட்டம், லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் மை ரேடியோ கெரியர். அப்போது நான் வந்து அந்த ரேடியோவில் என்ன பண்ணிட்டு இருந்தனோ அதே ஷோவை அதே ஃப்ளேவரில் அப்படியே ரேடியோவிலேருந்து விஷுவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே நான் பண்ணிட்டு இருந்தது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு நைட் டைமில் சூதிங்காக பேசிகிட்டு இருந்த ஷோ. அதுலேருந்து மாறி வேற ஒரு ஜேர்னரில் பாலிடிக்ஸு, அதிரடியாக சண்டை, டெய்லி பஞ்சாயத்து, இப்படி ஒரு ஜேர்னருக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். பட் நான் பண்ணணும்னு நினச்ச ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதுதான். அப்போ எனக்கு என்னாச்சுன்னா, நான் என்ன அரசியலை பேசுகிறேனோ அல்லது நான் யார் கூட பழகிறேனோ அதே அரசியல் என் சேனல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஓவர் எ பீரியட் ஆஃப் ஃப்ரம் May 2020 to May 2021. ஸோ 2021 to January 2022 வரைக்குமான அந்த 5-6 மாத காலகட்டங்கள் வி ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி எடுத்து பார்த்தோம். ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். இவங்கள பேச வைக்கலாமா, அவங்கள பேச வைக்கலாமா, இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களான்னு வி ட்ரைட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஃப்ரம் ஜான்வரி வி டிசைடட் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை, இனிமேல் ஒரே கட்சி, ஒரே அந்த 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 அவங்களுடைய ஒரு ப்ரொபகேண்டா சேனல் மாதிரி சவுண்ட் ஆகிற ஒரு இடத்துலேருந்து இந்த சேனல் நகர்த்தணும். அதுதான் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நல்லது. அப்போ தான் இது ஒரு பிராண்டாக எவால்வ் ஆகுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. என்னுடைய அரசியல் நிலைப்பாடு காரணமாக சேனல் மாறலை. சேனல் மாறினதுங்கிறது செப்பரேட், என்னுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாற்றம் அப்படிங்கிறது செப்பரேட். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியாலஜியில் இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திராவிடத்தை சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவராக இருப்பார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்டிகேவாக இருப்பார், ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ பிஜேபியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கலவையான சிந்தனை கொண்டவர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எல்லோருக்குமான ஒரு ஸ்பேஸை கொடுத்து இதை ஒன் அமங் த க்ரௌடாக இல்லாமல் இதை கொஞ்சம் எப்படி தனித்து காட்டுவது அப்படிங்கிற ஒரு முயற்சியை நோக்கி தான் இருக்கும். மற்றபடி 2024 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஓப்பன்லி டிக்ளேர் மை செல்ஃப் அஸ் லைக் 2024 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு, அதிமுக தலைமையில் தான் பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து அதிகமான சீட்ஸை இங்கேருந்து வென்று மத்தியில் மோடியுடைய கரங்களை வலுப்படுத்துறதுக்கான ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ்க்கு ஐ வில் ஓப்பன்லி ஒர்க். ஸோ தட்ஸ் மை பிளான். சார், இப்போது நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தோட ஹெட்டாகவும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கட்சிக்கு ஓப்பனாக உங்களோட ஒருத்தவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கும், பட் பப்ளிக்காக நீங்கள் காட்டுறீங்க. ஸோ ஹவு டு யூ சி யூ? நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக பார்க்குறீங்களா, ஆர் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்டாக பார்க்குறீங்க? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு நான் இப்போவுமே நான் தான் உங்ககிட்ட சொன்ன ஆரம்பத்திலே எனக்கு வந்து நாளைக்கு பாஜகவோடு முரண்கள் வந்ததுனாலும் நான் அதை ரொம்ப ஓப்பனாக பேசுவேன். இதன் மூலமாக அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு கட்சியுமோ அல்லது எந்த ஒரு சித்தாந்தத்தையோ நம்ம பாண்டட் லேபர் மாதிரி ஆதரிக்கிற மனநிலையில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் வந்ததே எதுக்குன்னா அது மாதிரியான ஒரு கொத்தடிமை மாதிரியான ஒரு மனோபாவத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இந்த பக்கம் வந்தப்போ ஒரு ஃப்ரீடம் இருக்கா உங்களுக்கு? நான் நினச்சதை பேசுகிறேன், நான் இன்னும் விமர்சனங்கள் வைக்கிறது மாதிரியான சூழல் வரலை. ஸோ அதனால் எகெயின் நான் இப்போ ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். என்னென்னா நம்ம வந்து இதில் எந்த விதமான எமோஷனல் கனெக்டும் வச்சுக்கக்கூடாது. நம்ம இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது திரு ரங்கராஜ் பாண்டே இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து பல நேரங்களில் பாஜக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்து பாஜகவினுடைய விமர்சனமே வச்சிருக்காரு. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் இன்டர்வியூ பண்ணும்போது கூட டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டார். ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் நமக்கான இடமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து பாண்டேவி அவர்களே நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ரங்கராஜ் பாண்டேன்லாம் சொல்லக்கூடாது, வாட் இஸ் என்னது அது பாண்டிங்கிறது என்ன படிச்சு வாங்கின பட்டமாங்கிற லெவலுக்குலாம் நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். பட் பர்சனலி ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் லைக் he is more genuine comparing to all other journalists. அவரை விமர்சிப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்களை விட அவரிடம் ஒரு உச்சகட்டமான ஒரு நேர்மை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவர் வந்து எனக்கு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு சில ரெக்ரெட்ஸ் கூட இருந்தது. நம்ம அவரை நிறைய எவ்வளோ விமர்சிச்சிருக்க வேணாமோ அப்படின்னு நான் அதை அவர்கிட்டே எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஐ எக்ஸ்பிரஸ் இட், பட் he took it very light. Took it very light. Personal exposure. Yeah. I texted him and we met. Okay, இங்கே the Kashmir Files என்னுடைய இயக்குனர் திரு விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி சென்னை வந்திருந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக ஒரு டீம் போயிருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் உள்ளே போகும்போது அங்கேருந்து ரங்கராஜ் பாண்டே சார் வெளியில் வந்தார். ஸோ அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் அந்த டீம் கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தது ஆச்சரியம் இல்லை, இவரையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. பர்சனலி ஐ லைக் த ஃபில்ம்.
எனக்கு அந்த படம் வந்து ஒரு கிராஃப்டாகவும் பிடிச்சிருந்தது, படத்தினுடைய கதையும். அஃப்கோர்ஸ் இந்த நாம் தமிழர் நமக்குமான முரண்களில் வந்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படமும் ஒரு காரணம். அந்த படத்தை வந்து நான் வந்து பாராட்டி பேசியிருந்தது. ஸோ எனக்கு என்னென்னா, அதான் எகெயின் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, சரியை சரி என்றும் தவறை தவறு என்றும் சொல்வதற்கான ஒரு இடத்தில் நாம் இருந்தால் போதும். அது எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு நிலைப்பாடாவோ அல்லது இந்த கட்சிக்காரங்களாவோ அல்லது இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களாவோ அப்படிலாம் நம்ம அறியப்படணுங்கிற ஒரு எண்ணம்லாம் எனக்கு இல்லை. திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி நேரடியாகவே அவரிடம் கருத்து சொல்வதற்கான ஒரு ஸ்பேஸ் இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு அவர் வளரும் பொழுது இன்னும் மிகப்பெரிய உயரங்களை அவர் தொடும் பொழுது, நாளைக்கு அவர் ஒரு எம்பி ஆகிறாரு, இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு, இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகிறாரு, அல்லது ஏதோ ஒரு உயரங்கள், ஒரு உச்சபட்சமான உயரங்களை தொடும் வரை இதே ஸ்பேஸ் நமக்கு இருக்குமான்னு தெரியாது. நாமளும் இதே மாதிரி அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நமக்கே தெரியும், வீணோ ஓகே அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க, அவங்களுடைய ஸ்கெடியூல் பிஸியாக இருக்கும், நம்ம நகர்ந்துப்போம். ஆனால் தனிப்பட்ட உறவுங்கிறது ஸ்கெடியூல் பிஸியாக அவங்க என்ன உயரத்துக்கு போகிறாங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ங்கிறது அவங்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்து இருக்கும். அவங்கங்கிறது அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சிஸ்டம், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அல்லது கவர்மெண்ட், இதை பேஸ் பண்ணி தான். அதை வெளிப்படையாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் எனக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்தை நான் அடைஞ்சனாலே போதும்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் எனக்கு இப்போதைக்கு இல்லை. நாம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்புகிறோம், சரின்னு நினைக்கிறோம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். அதில் தவறு இருக்குன்னா அந்த தவறு ஆமாம் நான் இதெல்லாம் நம்பினேன், இதெல்லாம் உண்மைன்னு நினச்சேன், இதெல்லாம் பொய்யா தெரியுது, இதெல்லாம் ஃபேக்காக இருக்குது, இதில் இப்படியெல்லாம் அவங்க வந்து முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றுமா பேசுகிறாங்க, அல்லது அவங்களுடைய நடவடிக்கைகளில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டு ஆமாங்க நான் பண்ணதில் எல்லாம் தவறு இருக்குது, என்னுடைய நிலைப்பாடுகளில் ஏன் மாற்றம் வருதுங்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நமக்கு சொல்கிறோம். நம்ம ஒன்றும் மூடி மறைச்சு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நம்ம ஒன்றும் பாசாங்கலாம் பண்ணல. நம்பினது உண்மை, போனது உண்மை, போன இடத்துல இந்த மாதிரியான சில கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டது உண்மை. அது கொடுத்த ஒரு அனுபவத்தின் மூலமாக இன்று நாம் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்லது இந்த ஒரு இடத்தை நோக்கி நகர்றோம். எனக்கு இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து நல்லா யோசித்து ஒரு நிலைப்பாடு எடு, உனக்கு வந்து நாம் தமிழருங்கிறது உனக்கு அல்லது நான் தமிழ் தேசியம்ங்கிறது வந்து உனக்கான உன்னை வந்து ஒரு முரண்பட்ட ஒரு நபராக பார்க்க தொடங்கும் பொழுது நீ மறுபடியும் அங்கேருந்து போயிட்டு இந்திய தேசியத்தை நோக்கி நகர்ற, ஆனால் நமக்கு வந்து அடிப்படை வந்து திராவிடம் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அப்போ சொன்னேன், இல்லை நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சிந்தனைக்கு கொஞ்சம் விரிவாகுது, நீ திரும்ப என்னை கொண்டு வந்து குறுக்காதீங்க, இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சாய்ஸ். டிஎம்கே ஆதரிக்கிறதோ அல்லது திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறதோ அல்லது அதை புகழ்ந்து பேசுவதோ அது வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் அது எல்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா இது எல்லாத்தோட பிரச்சனைக்கும் கோர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளமில் அங்கே திமுக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாங்கிறதுனால தான் நான் இங்கேயே வந்தேன். இது வேணாங்கிறதுக்காக நான் இங்கே போக முடியாது, நான் இங்கேருந்து இங்கே தான் போக முடியும். ரெண்டாவது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் எல்லாத்தையும் மீறி இங்கு இந்தியாங்கிற ஒரு நாட்டினுடைய ஒருமைப்பாடு அல்லது இந்த இந்தியாவினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது கட்டி காப்பாற்றப்பட வேண்டும். அது இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டே இருக்க முடியாது. நீ தமிழ் தேசியம்னு பேசு, இல்லை நீ தனி தமிழ் இல்லம்னு பேசு, இல்லை என்ன வேணாலும் பேசு, நீ பேசுகிறதுக்கு ஒரு நாடு வேணும்ல, அந்த நாடுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்ல, அந்த நாடை காப்பாற்றுறதுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும்ல. அந்த சூப்பர் பவராக இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து அல்லது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை விதமான லோக்கல் பாலிடிக்ஸையும் ஹேண்டில் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த தெற்கு ஆசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரசியலை கையாண்டு அதுக்கு பிறகு உலக அளவிலான அரசியலை கையாளக்கூடிய ஒரு வலிமையான ஒரு நாடாக இந்தியா ரெப்ரசன்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு தலைவர் வேணும். அப்போ அதுக்காகையாவது நீ மோடி ஆதரித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம் அது ஒன்று மட்டும்தான். மேபி எகெயின் இது கூட நிறைய பேர் கூட சொன்னாங்க இது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு. தட்ஸ் ஓகே. எல்லோருமே இங்கே எல்லோரையும் மனமும் வந்து ஆதரிப்பவர்கள் எல்லோருமே அல்லது நேரடியாக ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துறவங்க எல்லோருமே அவங்கள பற்றி உச்சி முதல் பாதம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டுலாம் இது பண்ணுறதில்ல. இன் சச் வே ஐ செலிப்ரேட் மோடி, ஐ செலிப்ரேட் அண்ணாமலைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு எந்த விதமான வருத்தமோ அல்லது அதில் எந்த விதமான தவறோ இருக்கிறதா நான் நினைக்கல. ஐ பிலீவ் அவர் அங்கே ஒரு சேஞ்ச் பண்ண மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் நான் சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்க்ளூடிங் திராவிடமில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்லேருந்து எல்லோரையும் ஒரே சங்கிலியில் போட்டு கட்டி இழுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அண்ணாமலைக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் ஹீ கேன் கிரியேட், ஹீ கேன் என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு மேஜிக் அவரால் உருவாக்க முடியும் நான் நம்புகிறேன். தட்ஸ் வை ஐம் ஸ்டாண்டிங் வித் ஹிம். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சார் கடைசி கேள்வியா, இப்போது நான் தமிழாக பேச வந்துட்டு நிறையா தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து என்ன தவறுகள் நடக்குதோ அதை ஒரு கரெக்ட் பண்ணி செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு ஊடகமாக பார்க்குறது லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நீங்கள் அந்த கோர்ஸ் கரெக்ஷன் நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, அது பண்ணதற்கு பிறகு அந்த ஒரு நியூட்ரல் இதுவாக பார்க்குறீங்க.
ஊடகங்கும்போது இன்னும் வளர்ச்சிக்கு நிறைய ஸ்கோப்புங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது. உங்களோட பேசி தமிழா பேசோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? எல்லா ஃபியூச்சர் பிளான்ஸும் ஓப்பனாக சொல்ல முடியாது, எதெல்லாம் ஓப்பனாக சொல்லலாமோ அது. இப்போதைக்கு ஃபியூச்சர் பிளான் என்னன்னா, முதல்ல ஒரு 15 பேர் ரெகுலராக எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 3-4 பேர் இன்டர்ன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டீமை வந்து நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் மாதிரி இருக்கணும். ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் மாதிரின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பொலிட்டிக்கல் லேர்னிங்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லை. இங்கே ஒரு ஓப்பன்னஸ் இல்லாத ஒரு இடம் தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பேசி தமிழா பேசிக்குன்னு சொல்லி பேட்டிக்கு கூப்பிட்டா, இல்லை நீங்கள் பாஜக சேனல், நீங்கள் வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சில இடதுசாரி சிந்தனையாளர்கள், சில வந்து காங்கிரஸ்காரங்க, சில கம்யூனிஸ்ட்காரங்க, சில திமுக காரங்கள்லாம் சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் யாரை விமர்சிக்கணுமோ விமர்சிங்க, நாங்கள் வலதுசாரி சேனலாகவே இருந்துட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு உங்களை வந்து நீங்கள் பேசுகிறத நாங்கள் ஒன்றும் கட் பண்ணி போட போகிறது கிடையாது. நீங்கள் மோடி பற்றி விமர்சனம் வைக்கிறீங்களா, ஆக்கப்பூர்வமான விமர்சனம்னா வைங்க. அதற்கு எதிரில் இருக்கவங்க தர்க்கபூர்வமான கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனோட வாங்க. ஏன்னா நான் எப்போதுமே பசங்ககிட்ட சொல்கிறது அதுதான், நம்ம உடன்பட்டவர்களோடு பேசினா நமக்கு அறிவு வளரவே வளராது. நம்ம முரண்பட்டவர்களோடு தான் பேசணும். ஹூ கான்ட்ரடிக்ட் வித் அஸ் வி ஹவ் டு டிஸ்கஸ் வித் தம். அதுதான் நான் நினைக்கிறேன். முரண்பட்டவர்களோடு உரையாடுவதற்கான ஒரு தளமாக தான் அதை நான் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் அல்லது இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டால் அதில் முக்கியமான நபர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கை காட்டும் பொழுது அவங்கெல்லாம் பேசி தமிழா பேசு ப்ராடக்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். எப்படி இன்றைக்கி வந்து ஒரு விகடன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ, இவங்கெல்லாம் வந்து டிஜிட்டலில் வந்து சில பெரிய என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் எல்லாம் சொல்லி இவங்க இந்த சேனல்லேருந்து வந்தவங்க, அந்த சேனல்லேருந்து வந்தவங்க, விஜய் டிவியை சொல்கிறாங்க இல்லையா, விஜய் டிவிலேருந்து நெக்ஸ்ட் சினிமாவுக்கு வருது. அந்த மாதிரி நாளைக்கு பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மிக சிறந்த அவங்க தனிப்பட்ட இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக வந்தாலும் சரி, அல்லது அவர்களே தனியாக சேனல்கள் தொடங்கினாலும் சரி, இவர்கள் பேசி தமிழா பேசுவிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற, ஏன்னா இப்போ ஆல்ரெடியே அந்த பசங்களுக்கு அந்த ஒரு அடையாளம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிளாட்ஃபார்மை சரியாக பயன்படுத்திக்கிறவங்களுக்கு வெகு சீக்கிரமே அந்த அடையாளம் கிடைக்குது. அவங்களுடைய பெயர்களை மக்கள் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஒன்று பிடிச்சு சொல்கிறாங்க, இல்லை பிடிக்காமல் சொல்கிறாங்க. பிடிக்காமல் சொல்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது, ஆனால் ஏன் அதை வந்து இப்படி ஒரு சித்தாந்தத்தை நோக்கி எதிர்கேள்விகள் கேட்குறதுலேயே குறுக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லி நேம் எனி ஒரு 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கர்ஸ், கோர் கண்டென்ட் டீமில் உட்காந்து கேள்வி கேட்கக்கூடிய பேனலிஸ்ட்டில் உட்கார ஒரு 8 பேரில் ஒரு 5 பேருடைய பேர் இன்றைக்கு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்கோப்பை, ஒரு பிளாட்ஃபார்ம் அது உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இன்னும் 100 பேரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் இதற்கு வரணும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இதிலிருந்து அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும், அதுக்கு நிறைய படிக்கணும். அதற்கான ஒரு தளமாக இந்த பேசி தமிழா பேசி இருக்கணும். ஆஸ் ஏ சேனல் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், மோர் ரெவென்யூ, இதெல்லாம் எல்லோருக்கும் இருக்கும், அது நமக்கும் இருக்கும் தானே. ஸோ அதனால் அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதை தாண்டி நாளைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பேர், ஒரு வருஷமாக இந்த பேர் வந்து ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தாலும், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கடந்த ஓராண்டில் நாங்கள் எடுத்த நிலைப்பாடுகளில் நிறைய கிரிட்டிசிசம், நிறைய மனசுக்குள்ளார ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். என்னடா நம்மளை அண்ணன் சொன்னவங்களாம் நம்மளை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, நம்மளை சங்கிங்கிறாங்க, நம்மளை வந்து என்னென்னவோ சொல்லிலாம் திட்டுறாங்க. பட் இருந்தும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டேன், நம்ம சரியான ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு இப்போ என்னால் உணர முடிகிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப கடைசியாக நான் சொல்லணும்னா, ரெட் பிக்ஸுக்கு வந்து நான் போன பிப்ரவரியில் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். அதுக்கு பிறகு நான் இப்போ தான் வெளியில் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். கடந்த 8-9 மாதங்களில் நான் எந்த சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததில்லை. ஆனால் கடந்த 8-9 மாதங்களாக எல்லா சேனல்ஸும் எங்கிட்ட இன்டர்வியூ கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதற்கு முன்பாகவே நம்ம டெலிவிஷனில் பேசியிருக்கோம், பேனலில் பேசியிருக்கோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் அவங்க ஏதோ நம்மளை கூப்பிட்டு கேள்விகளால் மடக்கி நம்மளை காயப்படுத்துறதுக்கு கூட அவங்க நம்மளுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் நான் மக்களை நேரடியாக போய் பார்க்குறேன் இல்லையா, வெளியில் போகும்பொழுது பார்க்கும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை பேசு தமிழா பேசு, நீங்கள் நியூட்ரலாக பேசுகிறீங்க சார், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லக்கூடிய குரல்களை நான் இப்பொழுது இந்த ஒரு வருடத்தில் தான் நான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா நான் பிலீவ் பண்ணுறேன், நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பாதையை இப்படியே எடுத்துகிட்டு போகணுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் சாய். சார் நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டாங்க, கொடுக்கலன்னு சொன்னீங்க, அந்த மாதிரி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படிலாம் இல்லை, சாய் வந்து நம்ம ஒரு நண்பர்கள் தான், ஒரே ஃபேமிலி தான். நீங்கள் எங்களுக்காக வந்து எங்கள் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் ஒரு பாய்சனஸானது ஒரு தாட்ஸையும் விதைக்காமல், ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாமல் உண்மையை உள்ளபடி செய்கிறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு போடுறீங்க, அந்த ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த ஜென்யூனிட்டி, அந்த ஜென்யூனஸ் தான் வந்து உங்கள் சேனலில் வந்து பேசணுங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்தது. மிக்க நன்றி. அந்த உங்களோட பிஸி ஷெடியூலில் பல விஷயங்கள் பேசுனீங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி, நாம் தமிழர் பற்றி, பிஜேபி பற்றி, மோடி பற்றி, அண்ணாமலை பற்றி பல விஷயங்கள் பேசினீங்க. மீண்டும் அதுவும் தேசிய சர்களோட ஆனிவர்சரி ஸ்பெஷல் வீடியோவாக அதுக்கு வந்து பேசுனீங்க. மீண்டும் வேறொரு வீடியோட சந்திப்போம். உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நன்றி. வணக்கம். ஜெயஹிந்த். நன்றி.